إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم يغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد وشر الأمور محدثاتها كل محدثة بدعة كل بدعة ضلالة كل ضلالة في النار رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربي زدني علما. எல்லாம் அல்ல அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நல்லடியார்களே, அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய பேரருளால் அல்லாஹ் நமக்கு கடமையாக்கி இருக்கக்கூடிய ஜும்மா தொழுகை நிறைவேற்றுவதற்காக நாம் எல்லாம் இங்கே அன்பான சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்தில் நம்மை படைத்து இஸ்லாம் என்று சொல்லக்கூடிய ஒரு அழகான அவனுடைய வாழ்க்கை நெறியை நமக்கு தந்திருக்கின்றார். இஸ்லாத்தை வாழ்க்கை நெறியாக ஏற்று அனுதினமும் அதை பின்பற்றி வாழக்கூடிய நாம், நம்மை முஸ்லிம் என்று சொல்லக்கூடிய நாம், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்தில் நம்மை எந்த நோக்கத்திற்காக படைத்திருக்கின்றானோ, என்ன நோக்கத்திற்காக இந்த உலகத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை படைத்திருக்கின்றானோ அந்த நோக்கத்தின் அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டிருக்கின்றோமா என்பதை ஒவ்வொருவரும் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் சிந்தித்து பார்ப்பதற்கு நம்ம கடமைப்பட்டிருக்கின்றோம். ஏனென்றால் முஸ்லிம்களை பொறுத்த வரைக்கும் பிற மதத்தை போன்று நாம் கிடையாது. ஏன்னு சொன்னா நம்மை பொறுத்த வரைக்கும் மரணத்திற்கு பின்னாடி ஒரு வாழ்க்கை இருக்குது. மரணத்தோடு இந்த உலகத்துடைய வாழ்க்கை முடிந்து போவது அல்ல, மரணத்திற்கு பின்னாடி ஒரு நிலையான வாழ்க்கை இருக்கின்றது என்கின்ற அந்த மரணத்திற்கு பின்னாடி உள்ள வாழ்க்கையின் மீது நாம் ஆழமான நம்பிக்கை வைக்கக்கூடியவர்களாக நாம இருக்கின்றோம். நம்முடைய ஈமானுடைய அம்சத்துல ஒரு அம்சமாக அது இருக்கின்றது. அப்ப அந்த மரணத்திற்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த வாழ்க்கைக்காக நம்முடைய வாழ்க்கை இந்த உலகத்துல அமைத்து கொண்டிருக்கின்றோமா என்பதை நாம சிந்தித்து பார்க்கணும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறை குர்ஆன்ல நமக்கு அதை வலியுறுத்தி சொல்றான். யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்ட மக்களே, இறை நம்பிக்கை கொண்ட மக்களை அழைத்து அல்லாஹ் சொல்லி காட்டுறான். வல் தன்னுர் நஃப்சுன் மா கத்தமத் லிகதீன், ஈமான் கொண்ட மக்களே, மறுமைக்காக நீ எதை தயார்படுத்தி வைத்திருக்கின்றாய் என்பதை ஒவ்வொருத்தரும் அதை கவனித்து பார்க்கட்டும், ஒவ்வொருத்தரும் அதை சிந்தித்து பார்க்கட்டும். மரணத்திற்கு பின்னாடி மறுமையில் ஒரு வாழ்க்கை இருக்குது, அந்த வாழ்க்கைக்காக நீ என்ன தயார் செய்து வைத்திருக்கிறாய்? ஒவ்வொரு ஆன்மாவும் அல்லாஹ் சிந்தித்து பார்க்க வேண்டும் என்று என்ன செய்யறான்? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறை குர்ஆன்ல நமக்கு எச்சரிக்கை செய்யறான். அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதற்காகத்தான் இந்த உலகத்துல நம்மளை படைத்திருக்கிறான். நமக்கு அல்லாஹ் இந்த வாழ்க்கை மரணம் இந்த இரண்டையும் அல்லாஹ் எதற்காக வழங்கி இருக்கிறான்? அல்லதி ஹலக்கல் மௌத்த வல் ஹயாத்தல் யப்லுவுக்கும் அய்யுக்கும் அஹ்ஸனு அமலா, உங்களுக்கு இந்த வாழ்வு மரணம் இந்த இரண்டையும் நாம் கொடுத்திருப்பது நோக்கம் என்ன? உங்களில் சிறந்தவர் யார் என்பதை சோதித்து பார்ப்பதற்காக. யார் அல்லாஹ்வை அதிகமாக நம்பிக்கை கொள்கின்றார், யார் அல்லாஹ்வுடைய வசனங்களுக்கு கட்டுப்பட்டு நடக்கின்றார், யார் இறையேசத்துல மிக மேன்மைக்குரியவராக இருக்கின்றார் என்பதை சோதித்து பார்ப்பதற்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வாழ்வு மரணம் இரண்டையும் வழங்கியிருப்பதா அல்லாஹ் சொல்லி காட்டான். மற்றொரு ஆயத்துல சொல்லி காட்டும் போது வமா ஹலகத்துல் ஜின்ன வல் இன்சி இல்லா லியஅ்புதூன், மனித சமுதாயமாக உங்களையும் ஜின்களையும் படைத்தது நோக்கம் என்ன? என்னை வணங்குவதற்காக, அன்றி எதற்காகவும் உங்களை நான் படைக்கல. அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு இந்த உலக வாழ்க்கையை கொடுத்திருப்பது அவனை அஞ்சி நடக்க வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் என்ன செஞ்சிருக்கிறான்? இந்த உலகத்தில் நம்மை படைத்திருக்கின்றான்.
அப்ப இன்னைக்கு நாம அதன் அடிப்படையில நம்முடைய வாழ்க்கையை அமைத்திருக்கின்றோமா? நாம சிந்தித்து பார்த்தா பெரும்பாலான வாழ்க்கை மரணத்தை பற்றி எந்த சிந்தனையும் இல்லாத வாழ்க்கை. மறுமைக்காக நம்ம எந்த விதத்திலும் தயார்படுத்தி கொள்ளாமல் இந்த உலகத்துடைய வாழ்க்கையிலே மூழ்கி போய் தான் இன்னைக்கு பெரும்பாலான முஸ்லிம்கள் தங்களுடைய வாழ்க்கையை அமைத்திருப்பதை பார்க்கிறோம். இந்த உலகத்துல நம்முடைய நேரங்கள் பெரும்பாலும் எதற்காக செலவு செய்யணும் சிந்தித்து பாருங்க. ஒன்று, பொருளாதாரத்தை திரட்டுவதற்காக நம்முடைய வாழ்க்கையில அதிகப்படியான நேரங்களை செலவழிப்போம். அதை தவிர்த்து மற்ற நேரங்கள்ல பொழுதுபோக்கு அம்சங்களுக்காக செலவிடுகின்றமே தவிர மரணத்திற்கு பின்னாடி ஒரு வாழ்க்கை இருக்கிற அதற்காக நம்ம என்ன தயார்படுத்தி வைத்திருக்கிறோம்? அல்லாஹ் எச்சரிக்கை செய்யறானே, ஈமான் கொண்ட மக்களே அன்புக்கும் நாரா, உன்னையும் நரகத்திலிருந்து பாதுகாத்துக்க, உன்னுடைய குடும்பத்தாரையும் நரகத்திலிருந்து நீ பாதுகாத்துக்க. யாரை கூப்பிட்டு அழைக்கிறான்? ஈமான் கொண்ட மக்களே, நம்பிக்கை கொண்டுட்டா சொர்க்கம் கிடையாது. நம்பிக்கை கொண்டுட்டோம்னா சொர்க்கத்துக்கு பேரனா என்ற எண்ணம் நம்ம இடத்துல இருக்குது. அல்லாஹ் இறை நம்பிக்கை கொண்ட மக்களை அழைத்து அல்லாஹ் எச்சரிக்கிறான். அன்புசக்கும் அகலிக்கும் நாரா, உன்னையும் உனது குடும்பத்தாரையும் நரகத்திலிருந்து நீ பாதுகாத்துக்க. அப்ப அப்படிப்பட்ட அந்த மறுமை வாழ்க்கைக்காக நாம என்ன தயார்படுத்தி வைத்திருக்கிறோம்? அந்த உலக வாழ்க்கையில மூழ்கி வரக்கூடிய நாம மறுமை வாழ்க்கைக்காக நம்மை தயார்படுத்தி கொள்ள வேண்டும் என்று சொன்னால், இந்த உலக வாழ்க்கையிலே ஒரேடியாக நாம் மூழ்கி விடக்கூடாது என்று சொன்னால், அதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு காட்டி தரக்கூடிய வழிமுறைகள்ல ஒன்று, மரணத்தை பற்றி அதிகமா சிந்திச்சு பாரு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டாங்க, சுரூருல் குபூர், மண்ணறைகளை நீங்கள் அதிகமாக சந்தியுங்கள். வயனில் மௌத்த, அது உங்களுக்கு மரணத்தை பற்றி அது ஞாபகப்படுத்தும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க, மண்ணறைகளை போய் அதிகமா சந்திங்க. எதற்காக? அங்க போய் விழா எடுப்பதற்கு கிடையாது, அங்க போய் உருஸ் எடுப்பதற்கு கிடையாது. நீங்கள் மண்ணறையை போய் சந்தித்தீங்கன்னு சொன்னா அது உங்களுக்கு மரணத்தை நினைவுபடுத்தும். நாம நாளைக்கு வரப்போகக்கூடிய இதுதான். நாம எவ்வளவு பெரிய மாளிகையில வாழ்ந்தாலும் சரி, அடுத்து நாம வாழக்கூடிய இடம் இந்த மண்ணறை தான். நம்ம சிந்திச்சு பார்த்திருக்கிறோம். ரசூலுல்லாஹ் சொல்றாங்களே, போய் சந்திங்க, மண்ணறையில சந்திங்க, அது மரணத்தை உங்களுக்கு நினைவுபடுத்தும். ஏன்னு சொன்னா இன்னைக்கு நாம இந்த உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே, நமக்கும் மண்ணறைக்கும் மத்தியில இருக்கக்கூடிய ஒரு தடுப்பு என்ன, தடையாக இருப்பது மரணம் மட்டும்தான். நம்ம மரணிச்சுதான் நம்ம அடுத்து போகக்கூடிய இடம், நாம சந்திக்கக்கூடிய இடம், நாம வசிக்கக்கூடிய இடம் மண்ணறை தான். எவ்வளவு பெரிய வீட்டுல நீங்க வசிக்கட்டுமே, கோடிக்கணக்கான ரூபாயில செலவழித்து பார்த்து பார்த்து கட்டிய உங்களுடைய இல்லங்களாக இருந்தாலும் சரி, மரணத்தை சந்திச்சுதான் நம்ம அடுத்து போகக்கூடிய இடம் அதுதான். இன்னைக்கு பேசி கொண்டிருக்கக்கூடிய நான் மரணிச்சுதான் நாளைக்கு மண்ணறை தான் என்னுடைய வீடு. நம்ம அடுத்து சந்திக்க போகக்கூடிய இடம் அந்த மண்ணறையை பற்றி நம்ம எத்தனை பேர் சிந்தித்து பார்த்திருக்கிறோம்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுறாங்க, அக்ஸிரு பிக்ர ஹாதிமில் லத்தாத், உங்களுடைய உலக ஆசைகளை எல்லாம் தகர்க்கக்கூடிய மரணத்தை பற்றி அதிகமா சிந்திச்சு பாரு. இந்த உலக ஆசா பாசங்களை மூழ்கி மருமையை மறந்து, தொழுகையை மறந்து, பள்ளியை மறந்து, இந்த உலக வாழ்க்கை மட்டும்தான் எனக்கு முழு நேரம் இதுதான் நம்ம கடக்கிறோமே, அதுல இருந்து தப்பிக்கணும்னு சொன்ன அல்லாஹ்வை நோக்கி நம்ம திரும்ப வேண்டும் என்று சொன்னால் ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டக்கூடிய வழிமுறை என்ன? அக்ஸிரு பிக்ர ஹாதிமில் லத்தாத், இந்த உலகத்துடைய ஆசைகளை எல்லாம் தகர்க்கக்கூடிய மரண தருவாய் நீ சிந்தித்து பாரு. நீ மரணத்தை அதிகமாக சிந்தியன்னு செய்யறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டுறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி, நீ காலை பொழுதை அடைந்து விட்டாய் என்று சொன்னால் மாலை பொழுதை எதிர்பார்க்காத. இப்ப நம்ம காலை பொழுதுல இருக்கிறோம், மாலை வரைக்கும் நம்ம இருப்போம் என்று எதிர்பார்க்காத. எந்த சந்தர்ப்பத்திலும் உனக்கு மரணம் வந்தடையும். நீ மாலை பொழுதை அடைந்து விட்டால் காலை பொழுதை எதிர்பார்க்காதே. இந்த அளவுக்கு மரணத்தை பற்றி சிந்திக்க வேண்டும் என்று என்ன செய்றாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுறாங்க. ஏன்னா மரணத்துக்கு பின்னாடி நம்ம சந்திக்கக்கூடிய அந்த உலகம் இருக்குத, பர்சக் என்று சொல்லக்கூடிய அந்த திரைமறைவு வாழ்க்கை இருக்குத, அது ரொம்ப தீயவர்களாக இருந்தார், அல்லாஹ்வுடைய வார்த்தைகளுக்கு கட்டுப்படாமல் மனோ இச்சை போன போக்கில் நம்முடைய வாழ்க்கையை இந்த உலகத்தில் அமைத்துக் கொண்டோம் என்று சொன்னால் அந்த வாழ்க்கை ரொம்ப கடுமையானது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுறாங்க, அல்லாஹ்வுடைய தூதருக்கு அந்த மண்ணறையில கபர்ல அடக்கம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய அந்த மையத்தை அடையக்கூடிய வேதனை
அந்த வேதனையின் ஓசையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செவியேற்பார்கள். அல்லாஹ் செவியேற்க செய்வான். அவங்க அல்லாஹ்வுடைய தூதராக இருக்கக்கூடிய காரணத்தினால அதை சொல்லி காட்டுறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நான் உங்களுக்கும் அதை செவியேற்க செய்திருப்பேன். நான் சில வேதனைகளை செவியேற்கிறேன, உங்களுக்கும் அதை செவியேற்க செய்திருப்பேன். ஏன் செவியேற்க செய்ய அல்லாஹ்விடத்துல நான் துஆ கேட்கவில்லை என்று சொன்னால், அந்த அலறல் சத்தத்தை நீங்கள் கேட்டால் நீங்கள் மரணித்தவர்களை புதைக்காமல் இந்த உலகத்துல விட்டு சென்று விடுவீர்களே என்கின்ற அச்சத்தின் காரணமாக நான் அல்லாஹ்விடத்துல துஆ கேட்கல. அந்த மன்னரை வாழ்க்கையில நமக்கு கொடுக்கப்படக்கூடிய அந்த வேதனை, அதில் நம்ம அலறக்கூடிய அந்த அலறல் சத்தம் இருக்கிற, அதை கேட்டோம் என்று சொன்னால், அல்லாஹ் நம்மை கேட்க செய்தோம் என்று சொன்னால், கேட்க செய்தான் என்று சொன்னால், நம்முடைய குடும்பத்தில் நம்ம நண்பர்களோ யாராவது இறந்து விட்டால் அட்டக்கமே நம்ம செய்ய மாட்டோம். வேண்டாம்பா, இவ்வளவு பெரிய வேதனையா, அவ்வளவு கொடூர நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அளவுக்கு என்ன செய்யறாங்க, மிக கடுமையாக எச்சரிக்கை செய்கின்றார்கள். எந்த அளவுக்கு சொன்னா, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு மன்னரைக்கு போனால் எங்க போனாலும் அழமாட்டாங்க. மன்னரை கபர் மையவாடிக்கு போனார் என்று சொன்னால் தங்களுடைய தாடியிலெல்லாம் நனையும் அளவுக்கு என்ன செய்வாங்க, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அழுவார்கள். அப்ப நபி தோழர்கள் எல்லாம் கேட்கிறாங்க, உஸ்மான் அவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எத்தனையோ முறை நரகத்துடைய வேதனையை பற்றியும் எச்சரிக்கை செய்திருக்கின்றார்கள். அப்போதெல்லாம் தாங்கள் இந்த அளவுக்கு அழுவது கிடையாது, எதற்காக இப்போது இந்த அளவுக்கு அழுகிறீங்க என்று சொன்ன உடனே உஸ்மான் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள், இந்த மன்னரை வேதனையை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்ல நான் செவியேற்றிருக்கின்றேன். என்ன சொன்னாங்க, நான் கண்ட காட்சிகளிலேயே மிக கோரமான ஒரு காட்சி இருக்கும் என்று சொன்னால் அது மன்னரையில மனிதன் அனுபவிக்கக்கூடிய, அவன் வேதனை செய்யப்படக்கூடிய அந்த காட்சி தான். ரசூலுல்லாஹ்க்கு அல்லாஹ் பல காட்சிகளை காட்டி கொடுப்பான். அது ரசூலுல்லாஹ் கண்ட காட்சிகளிலே மிக ஒரு கோரமான காட்சி இருக்கும் என்று சொன்னால் அது மன்னரையில மனிதன் அனுபவிக்கக்கூடிய அந்த வேதனையான காட்சி தான் என்று உஸ்மான் அவர்கள் சொல்லிவிட்டு, இந்த மன்னரைக்கு இன்ன கபர அவ்வளவு மன்சிலின் மின் மனாசிரி ஆகிறது, மறுமையுடைய முதல் நிலை எது, மன்னரை வாழ்க்கையை தான் சொல்லி காட்டுறாங்க உஸ்மான் அவர்கள். ஒரு மனிதன் மரணிச்சுதான் அவனுடைய மறுமையுடைய வாழ்க்கை ஆரம்பமாகி விடுகின்றது. அவனுடைய மறுமையுடைய முதல் நிலை மன்னரை தான் என்று சொல்லிவிட்டு சொல்லி காட்டுறாங்க, யார் இந்த மன்னரை வாழ்க்கையில வெற்றி பெற்று விட்டானோ, இதை கடந்துட்டான்னு சொன்னா அவனுடைய மறுமை வாழ்க்கை பிரகாசமானதாக இருக்கும், மற்ற அல்லாஹ்வுடைய வேதனையிலிருந்து தப்பித்துக் கொள்வான். ஆனால் இதுல மன்னரையில ஒருத்தனால் தப்பிக்க முடியல, அவன் வேதனை செய்யப்படுவதால் சொன்னால் அவனுக்கு இதற்கு பின்னாடியுள்ள வாழ்க்கை மிக மோசமானதாக ஆகிவிடும். அதை நினைத்துதான் நான் அழுது கொண்டிருக்கின்றேன் என்று செய்யறாங்க உஸ்மான் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். ஒரு நபித்தோழர் சொர்க்கத்திற்கு உலகத்துல வாழும் போதே சொர்க்கத்திற்கு நன்மாராயம் சொல்லப்பட்ட ஒரு நபித்தோழர் என்ன செய்யறாங்க, மன்னரைக்கு போனால் தங்களுடைய தாடிகள் நனையும் அளவுக்கு அழுகின்றார்கள். அந்த அளவுக்கு அல்லாஹ்வை பற்றிய அச்சம், அந்த சிந்தனை நம்முடைய உள்ளத்துல இருக்குதா? நாம் அந்த அளவுக்கு அழுகின்றோமா? அல்லாஹ் சொல்லிக்கான திருமலை குர்ஆன்ல, இன்னல்லதீன துக்கிரல்லாஹு, அல்லாஹ்வை பற்றி அவர்களிடத்துல கூறப்பட்டது இன்னைக்கு பின்னாடி வசனம் எழுதி போட்டிருக்குது, இன்னல்லதீன துக்கிரல்லாஹு, அல்லாஹ்வை பற்றி நினைவுறுத்தப்பட்டால் வஜிலத்து குலூபுஹும், அவருடைய உள்ளங்கள் அப்படியே நடுநடுங்கி போய்விடும். யாருடைய பண்பு அல்லாஹ் சொல்லி காட்டுறான், இறை நம்பிக்கையாளர் சொல்லிக் கொள்றோமே, இறை நம்பிக்கையாளர் என்று யார் என்று சொன்னால் நாம அல்லாஹ் என்னுடைய இறைவன் சொன்ன நம்ம எல்லாம் முழுமையான இறை நம்பிக்கையாளர் ஆகி விடுவோமா? இறை நம்பிக்கையாளர் ஒரு பண்பு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். அந்த பண்பு நம்ம இடத்துல இருக்குதா? சிந்தித்து பாருங்க. இன்னல்லதீன ஆமனு, யார் இறை நம்பிக்கையாளர் சொன்னால் அல்லாஹ்வுடைய ஆயத்து அவரிடத்தில் ஓதி காட்டப்பட்டால், அல்லாஹ்வை பற்றி அவரிடத்துல நினைவு கூறப்பட்டால், வஜிலத்து குலூபுஹும், அவருடைய உள்ளங்கள் அப்படி அச்சத்தால் நடுநடுங்கி போய்விடும் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறானே. அதுக்கு உதாரணமாக சஹாபாக்களுடைய வாழ்க்கையை பார்க்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை சஹாபாக்களுக்கு மத்தியில உரை ஒன்றை நிகழ்த்துகின்றார்கள். எங்கள் வாழ்க்கையில் அப்படிப்பட்ட ஒரு உரையை நாங்கள் செவியேற்றதே இல்லை என்று சஹாபாக்கள் சொல்லிவிட்டு சொல்லி காட்டுறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மன்னரையை பற்றி எங்களிடத்துல உரை நிகழ்த்தினார்கள். அதை கேட்ட நபி தோழர்கள் தங்களுடைய முகங்களை மூடிக்கொண்டு
அவர்கள் தங்களுடைய தாடிகள் நனையும்போதற்கு அழுதார்கள் என்பதை நாம் என்ன செய்யணும், ஹதீஸ்களை பார்க்கிறோமே. இப்ப நம்ம மறுமையுடைய வாழ்க்கையை நினைச்சு பார்த்து ஒரு சொட்டு கண்ணீரை விட்டுருக்கிறோமா? அல்லாஹ் எந்த அளவுக்கு திருமறை குர்ஆன் வசனங்களை எடுத்து பாருங்களேன். நரகத்தை பற்றி அல்லாஹ் எந்த அளவுக்கு எச்சரிக்கை செய்யறான், நரக வேதனையை பற்றி நம்ம எந்த அளவுக்கு எச்சரிக்கை செய்யறான், அதையெல்லாம் படித்து பார்த்து பயந்து இருக்கிறோமா? நாளைக்கு நாம சந்திக்க போகக்கூடிய இடம் இந்த மன்னரையாற்று, இதற்காக என்ன தயார்படுத்தி வைத்திருக்கிறோம் என்று சிந்தித்து பார்க்கக்கூடிய அந்த வழக்கம் நம்மிடத்துல இல்ல. நம்மளுடைய சிந்தனை எல்லாம் இன்னும் பொருளாதாரத்தை எப்படி பெருக்குவது, நாளைக்கு நம்ம எந்த இடத்துல வீடு வாங்குறது, எந்த இடத்துல விலை இடத்துடைய விலை அதிகரிக்கும், அந்த இடத்துல ஒரு 10 சென்ட் இடத்த வாங்கி போடலாமா? நம்முடைய சிந்தனை எல்லாம் இந்த உலகத்தை பற்றி தான், நிரந்தரமான மறுமை வாழ்க்கையை பற்றி, அதற்காக நம்மை தயார்படுத்துவதை கொள்வதை பற்றிய சிந்தனை நம்மிடத்தில் இல்ல. அதனாலதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கை செய்யறாங்க, சுரூருல் குபூர், நீங்கள் மண்ணறையில நீங்க சந்திங்க, அது உங்களுக்கு மரணத்தை பற்றி நினைவுபடுத்தும் என்ன செய்யறாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுறாங்க. அந்த மண்ணறையில அடக்கம் செய்யப்பட்ட பின்பு ஒரு மனிதன் எப்படிப்பட்ட நிலைகளை சந்திப்பான் என்பதை பற்றியெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு ஹதீஸ்கள் வாயிலாக எச்சரிக்கை செய்கின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டாங்க, ஒரு மனிதன் அடக்கம் செய்யப்பட்ட உடனே, மண்ணறையில் அடக்கம் செய்யப்பட்ட உடனே ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டாங்க, அடக்கம் செய்யப்பட்டு விட்டு திரும்பி செல்றாங்களே, அவர்களுடைய செருப்பின் காலடி ஓசையை அந்த மையத்து செவியிரும். நம்மளெல்லாம் அடக்கம் செஞ்சிருவாங்க, அடக்கம் செய்யப்பட்ட உடனே திரும்பி போவாங்களே, நம்முடைய வாப்பா போவாங்க, நம்முடைய சொந்த பந்தங்கள் திரும்பி போவோம், அவர்களுடைய செருப்பின் ஓசையை, காலடி ஓசையை மையத்தை அல்லாஹ் செவியுற செய்வான். எதற்காக? உனக்கு இந்த உலகத்தை இப்ப யாருமே கிடையாது, நீ தனிமைப்படுத்தப்பட்டு விட்டாய், இந்த உலகத்துல உனக்கு ஒரு கஷ்டம் என்று சொன்னால் உனக்காக துடிதுடிக்கக்கூடிய பெற்றோர்கள் இருந்தார்கள், உனக்காக துடிதுடிக்கக்கூடிய உன்னுடைய சொந்த பந்தம் இருந்தது, உன்னுடைய அண்ணன் இருந்தான், உன்னுடைய தம்பி இருந்தான், உன்னுடைய அண்டை வீட்டுக்காரன் இருந்தான். இந்த மண்ணுகள் உனக்கு யாரும் கிடையாது, அவ்வளவு பேரும் உன்னை விட்டு திரும்பி சென்று விட்டார்கள் என்கின்ற ஒரு பீதிய, ஒரு பயத்தை ஏற்படுத்துவதற்காக அல்லாஹ் செய்வான், திரும்பி செல்லக்கூடியவருடைய காலடி ஓசையை அந்த மையத்து செவியுறும் என்ன செய்றாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு மலக்குமார்கள் அவனிடத்துல வருவார்கள், வந்து அவனிடத்துல கேள்வி கேட்பாங்க, மன் ரப்புக்க, உன்னுடைய இறைவன் யார்? முதல் கேள்வி, மண்ணறையில கேட்கப்படக்கூடிய கேள்வி மன் ரப்புக்க, உன்னுடைய இறைவன் யார்? ரொம்ப எளிதான கேள்விதான், எல்லாருக்கும் இந்த பதிலை சொல்லிட முடியுமா? அல்லாஹ் தான் என்னுடைய இறைவன் என்கின்ற அந்த பதில் எல்லாருடைய வாயிலே வருமா? இந்த உலகத்தில் யார் அல்லாஹ்வை இறைவனாக நினைத்து அவனுக்கு பயந்து கட்டுப்பட்டு நடந்தார்களோ, அல்லாஹ் தான் என்னுடைய இறைவன் சொல்லிட்டு 5 நேரமும் கொல்லல, அல்லாஹ் தான் என்னுடைய இறைவன் சொல்லிட்டு எந்த பாவம் செய்வதற்கும் பயப்படல, அல்லாஹ் தான் என்னுடைய இறைவன் சொல்லிட்டு நான் விபச்சாரம் செய்தேன், அல்லாஹ் தான் என்னுடைய இறைவன் என்று சொல்லிவிட்டு நான் ஹராமான வழியில சம்பாதித்தேன், அல்லாஹ் தான் என்னுடைய இறைவன் என்று சொல்லிவிட்டு 5 வக்து தொழுகைக்கு பள்ளிக்கு நான் வரல, அவனால சொல்ல முடியுமா? அல்லாஹ் தான் என்னுடைய இறைவன் என்று சொல்லிவிட்டு இன்னைக்கு கபிரிஸ்தான்ல போய் நிக்கிறாங்களே, தர்கா போன்ற அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கக்கூடிய காரியங்களை முஸ்லிம்கள் என்ற பெயரால செய்யறாங்களே, அவங்க சொல்ல முடியுமா அல்லாஹ் தான் என்னுடைய இறைவன் என்று? அப்ப கேள்வி எளிதானது, விடையும் எளிதானது, ஆனால் யாரால சொல்ல முடியும்? அந்த மரணத்துக்கு அஞ்சு இந்த உலகத்துல யார் இரையச்சமுடையவர்களாக வாழ்ந்தார்களோ அவர்கள் சொல்வார்கள் அல்லாஹ் தான் என்னுடைய இறைவன். மறுபடியும் கேட்பாங்க மலக்குமார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை காட்டப்பட்டு ஃபி ஹாதர் ரஜூலி முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், முகம்மது என்ற இந்த மனிதனை பற்றி நீ உலகத்தில் என்ன சொல்லிக் கொண்டிருந்தாய் என்று கேட்கும்போது ஃபயகூலு, நல்லடியாராக இருந்தால் அவர் சொல்வாரு, அஸ்ஹது அன்னஹு அப்துல்லாஹி வ ரசூலுஹு, இவர்தான் அல்லாஹ்வுடைய தூதர் முகமது என்ன செய்வாங்க, நல்லடியாரா இருந்தா சொல்லிடுவாரு. மற்றவங்க என்ன, எனக்கு தெரியாது, திரு முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் அல்லாஹ்வுடைய தூதர் என்கின்ற அந்த பதிலை எல்லாராலும் சொல்ல முடியுமா? நீ முஸ்லிம்களை பார்க்கிறோம், முஸ்லிம்கள் என்று தங்களை சொல்லிக் கொண்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றுவதை விட்டுவிட்டு இன்னைக்கு மதுகப்புகளின் பேரால மார்க்கத்துல பல காரியங்களை செய்யறாங்களே, அவங்க சொல்ல முடியுமா அல்லாஹ் தான் என்னுடைய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் என்ற பதிலை அவர்களால் சொல்ல முடியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றாமல் தான் தோன்றித்தனமாக மார்க்கத்துல பல அமல்களை செய்யறாங்களே,
அவர்களால் அல்லாஹ்வுடைய தூதர் என்று சொல்ல முடியுமா? யார் அல்லாஹ்வுடைய தூதரை அவர்களுக்கு முழுமையாக கட்டுப்பட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த வழிமுறையின் பிரகாரம் ஒவ்வொரு அமலை தங்களுடைய வாழ்க்கையில நடைமுறைப்படுத்தினார்களோ அவர்களால சொல்ல முடியும். அப்ப நம்ம மரணத்திற்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த மன்னரை வாழ்க்கையில அந்த மன்னரை வேதனையிலிருந்து தப்பிக்க வேண்டும் என்று சொன்னால் முதலாவது நாம அக்கீதாவில சரியாக இருக்கணும், சரியான கொள்கையை கடைபிடிக்கக்கூடியவர்களாக இருக்கணும். அந்த கொள்கையை கடைபிடித்தால் மட்டும்தான், அக்கீதாவில சரியாக இருந்தால் மட்டும்தான் மன்னரையுடைய அந்த வேதனையிலிருந்து தப்பிக்க முடியும் என்பதை இந்த செய்தியின் வாயிலாக நம்ம பார்க்கிறோம். இப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மன்னரையில மனிதன் அடையக்கூடிய வேதனைகளை பற்றி பல முறை நபி தோழர்களுக்கு மத்தியில் எச்சரிக்கை செய்ய. எதனால? இதை கேட்டு படிப்பினை பெற வேண்டும் என்பதற்காக, நம்ம பாவங்களிலிருந்து விலகி இருக்க வேண்டும் என்பதற்காக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை என்ன செய்றாங்க, ஒரு கபரை கடந்து செல்கின்றார்கள். கடந்து செல்லும் போது சொல்றாங்க, இந்த மண்ணலையில அடக்கம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய மனிதர் வேதனை செய்யப்படுகின்றார். எதனால? ரெண்டே ரெண்டு காரியம் தான். அந்த ரெண்டு காரியங்கள் சொல்லி காட்டாங்க. ஒண்ணு என்ன, ஒருவர் என்ன செய்யறாங்க, சிறுநீர் கழிக்கும் போது தங்களுடைய உடலை மறைக்காத காரணத்துக்காக அல்லது சிறுநீர் கழித்து விட்டு சரியான முறையில சுத்தம் செய்யாதன் காரணமாக இவர் வேதனை செய்யப்படுகின்றார். இன்னைக்கு எத்தனை பேர் பார்க்கிறோம், சிறுநீர் கழிக்கும் போது நம்ம மறைத்து கொள்ளணும். இன்னைக்கு நம்ம பொது இடங்கள்ல பாத்தீங்கன்னு சொன்னா, பொதுமக்கள் நடமாடக்கூடிய இடங்கள்ல, மார்க்கெட் போன்ற பகுதிகளில், பஸ் ஸ்டாண்டு பகுதிகளை பாத்தீங்கன்னு சொன்னா ரொம்ப அலட்சியமான முறையில மற்றவங்க பார்க்கறதுல மாதிரி பெண்கள் நடந்து போய் கொண்டிருப்பார்கள், அதை கூட கண்டுக்க மாட்டான். பப்ளிக்கா இந்த சிறுநீர் கழிக்கக்கூடிய காட்சியை பார்க்கிறோமா இல்லையா? முஸ்லீம் என்று சொல்லிக் கொள்ளும்போது கூட என்ன செய்யறாங்க, இந்த மாதிரி பொது வழியில தங்களை மறைத்துக் கொள்ளாமல் சிறுநீர் கழிக்கிறாங்களே, அல்லது சிறுநீர் கழித்து விட்டு அதற்கு சுத்தம் செய்வதற்கு முக்கியத்துவம் கொடுக்காம இருக்குமே, இதற்கு கூட மன்னரையில வேதனை இருக்கின்றது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு, இன்னொரு மனிதர் யார் தெரியுமா, அவர் எதற்காக வேதனை செய்யப்படுகிறார் தெரியுமா, அவர் போல் சொல்லிக் கொண்டு திரிந்தார். இந்த கேட்டகரியில் அவ்வளவு தூரம் யாராவது தப்பிக்க முடியுமா? போல் சொல்றது என்ன, அடுத்தவனை பற்றி அவனுடைய குறையை பற்றி மற்றவனிடத்துல பேசி திரிவது. நம்முடைய பாவங்களை பற்றி நம்ம சிந்திக்க மாட்டோம், நாம சரியா இருக்கின்றோமா என்பதை பற்றி சிந்திக்க மாட்டோம். ஆனா ஒரு 4 பேர் உட்கார்ந்தாங்கன்னு சொன்ன அடுத்தவனுடைய தவறை சொல்லி காட்டி கழுவி குடிப்பது, அடுத்தவனுடைய தவறை பற்றி பேசுறது, இன்னொருடைய மான மரியாதையோடு விளையாடுவது. இந்த தவறை செய்யாத மனிதன் எத்தனை பேர் இருக்கிறோம்? ஒரு 4 பேர் கூடிதான் அடுத்தவனுடைய தவறை பற்றி பேசுறோம். அவன் இருக்கும் போது பேச மாட்டான், இல்லாத நேரத்துல பிறரிடத்துல பேசுறோமே. நாம செய்யக்கூடிய இந்த செயலுக்கு மன்னரையில கடுமையான வேதனை இருக்கின்றத சொல்ல எச்சரிக்கை செய்கின்றார்கள். அப்ப இந்த மாதிரியான தண்டனைகளுக்கெல்லாம் பயந்து நாம் நம்ம உலகத்துல சரிப்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கையெல்லாம் செய்து